ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். 5 ரூபாய்க்கு சாப்பாடு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 ரூபாய். ஒரு தலைவருடைய அரசியல் ஐக்கியூவை மெஷர் பண்ண இந்த ஒரு முடிவுமே போதுமானது. விஜய் அவர்கள் சிஎம் ஆனாரு. 9வது நாளிலேயே ஒரு மூவ் எடுக்கிறாரு. அந்த மூவை பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண பொலிட்டீஷியன் இல்ல, மாறாக ஒரு மாடர்ன் நவீன லீடர் அப்படின்னு புரியுது. ஆனா அதே நேரத்தில் வேறு ஒரு சில அரசியல் காட்சிகள் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. அவங்களும் என்ன பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. அடிப்படை அரசியல் கோஷியன்ட் இல்லாம பிஹேவ் பண்றது தமிழ்நாடு முழுவதுமாக இன்னைக்கு ஒரு சில கட்சி தலைவர்களிடம் தெளிவாக தெரியுது. அம்மா கேண்டீன், ஜெயலலிதா அவர்கள் 2013ஆம் ஆண்டுல ஸ்டார்ட் பண்ண மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார திட்டம். பிலோ பாவர்ட்டி லைன் மக்களுக்கு 5 ரூபாய்க்கு சாப்பாடு. டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் காலையில வீட்டிலிருந்து எம்டி ஸ்டமக்கில் கிளம்பும் போது அம்மா கேண்டீன் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஸ்கிப் ஆனா அந்த நாள் அவங்களுக்கு டோட்டலி அன்ப்ரொடக்டிவ். இன்னைக்கு விஜய் சிஎம் ஆனாரு. முறைப்படி என்ன நடந்திருக்கணும்? இந்த ஸ்கீம் வேற ஒரு கட்சியின் பிராண்ட், ஜெயலலிதா அவர்களின் லெகசி. டிஎம்கே கண்டினியூ பண்ணிச்சு, பட் தே வாண்டட் டு கில் த ப்ரோக்ராம். அதனால தான் கடந்த 5 வருடங்களாக அதனுடைய நிலைமை படு மோசமாக இருந்தது. தே நெவர் மெயின்டைன்ட் them, my dear friends. ஸ்டாலின் அவர்களின் லாஜிக் முறைப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்களின் திட்டம் கண்டினியூ ஆகிற வரைக்கும் அம்மா ஆட்சி தான் நடக்குதுன்னு அர்த்தம். எனவே அம்மா கேண்டீன்ல அசிங்கமான ருசி இல்லாத சாப்பாடு கொடுத்தா அம்மா ஆட்சி சரியில்லைன்னு மக்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? பிலோ பாவர்ட்டி லைன் மக்களுடைய சாப்பாட்டை ஒரு பொலிட்டிக்கல் செஸ் பீஸா யூஸ் பண்ணுறது இவர்களுடைய திட்டமிட்ட அரசியல். ஆனா இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்து என்ன நடந்திருக்கு? ஒரு சாதாரண அரசியல்வாதியின் எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது அவங்க ஸ்கீமு, நாம் ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வருவோம், நம்ம பிராண்டில் ஆரம்பிப்போம். ஈகோ, பார்ட்டி பாலிடிக்ஸ், நேம் கிரெடிட், வாரிசுக்கு கிடைக்கிற காலம் கடந்த ப்ரொடெக்ஷன். அவன் படிக்க வேணாம், ஒரு வார்த்தை ஒழுங்கா பேச வேணாம், பட் அவன் தமிழ்நாட்டை ஆளலாம் என்பதற்கான ஏற்பாடு. அது ஒரு பிராண்ட். பட் இன்னைக்கு விஜய் அப்படி பண்ணல. 620 அம்மா கேன்டீன்ஸ் ரெனோவேஷன், குவாலிட்டி, ஹைஜீன், டேஸ்ட் அப்படின்னு எல்லா தரத்திலையுமே மிக முக்கியமான ரெனோவேஷன். 9வது நாளிலேயே ஆர்டர் போட்டாச்சு. யாருடைய நேம்ல இருக்க ஸ்கீம்னு பார்க்கவே இல்லை. எந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கல. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படி இருந்தா மட்டும் போதும், நாம அதை கண்டினியூ பண்ணுவோம். தேவையில்லாம பணம், ரிசோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி புதுசாக ஒரு ஸ்கீமை உருவாக்குறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை இன்னும் நல்லா பண்ணலாமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீலை ரீஇன்வென்ட் பண்றதுக்கு பதிலாக, எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வீலை அப்கிரேட் பண்றாரு. நீங்களே கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 59 வருடங்கள்ல ஒரு சிங்கிள் சிஎம் இருந்திருப்பாரா? வேற பார்ட்டியுடைய ஸ்கீமை ஈகோ இல்லாம லிஃப்ட் பண்ணி பெட்டர் வெர்ஷன் ஆகி அதை டெலிவர் பண்றதுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே இருந்த ஆதார் திட்டத்தை கண்டினியூ பண்ணது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் கிடையாது, அது ஒரு சிஸ்டம் காம்பனன்ட். ஆனா அதை கண்டினியூ பண்ணி ஸ்கேல் பண்ணியிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் அதை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறார். அதே இன்ஸ்டிங்க்ட் இப்ப ஓரளவுக்கு விஜய் காட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம், தன்னுடைய 9வது நாள் ஆட்சியிலேயே. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மே 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது ஆன் டைம். நோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், நோ டிவி கேமரா, பெரிய பந்தா சீனெல்லாம் போடலை. ஃபைல் சைன் ஆச்சு, டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, போச்சு. வெறும் 8 நாளில் 3 முக்கியமான டெலிவரிஸ். சத்தமே இல்லாமல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு பொலிட்டீஷியன் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கும், ஒரு லீடர், ஒரு தலைவன் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இன்னைக்கு தமிழ்நாடுல அந்த டிஃப்ரென்ஸ் தெளிவாக கண்ணுக்கு தெரியுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் பாருங்க. சீமான் அப்படிங்கிற ஒரு தலைவர் ஸ்டேஜில் ஏறி பேசுறாரு. நான் அசம்பிளிக்கு போனா அவனை உதைப்பேன், அவனை அடிப்பேன், நாங்கள் 5 பேரா போய் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நான் மட்டும் உள்ள போயிருந்தேன்னா எவனை எங்க தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்ல முடியாது. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிளியில் இல்லாத ஒரு மனுஷன் அசம்பிளி பத்தி பேசுறாரு. தட்ஸ் ஓகே. 2026ஆம் எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சிக்கு 234 தொகுதியிலையும் போட்டி போட்டுச்சு. இன்னும் அடுத்து 2029லையும்
50 பேர் 40 பேர் போட்டி போடுவோம்னு சொல்றாரு. 234 சீட்லையும் 0 சீட்ஸ். சீமான் அவர்கள் தனியா காரைக்குடியில கண்டெஸ்ட் பண்ணினாரு. 2வது இடம் இல்ல, 3வது இடம் இல்ல, 4வது இடம். இதை விட அசிங்கம் ஒரு கட்சியோட தலைவருக்கே இருக்க வேண்டியது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. வெறும் 30,733 ஓட்டு. தாவேகா கேண்டிடேட் அதுல வெற்றி பெறாரு. எத்தனை ஓட்டு தெரியுமா? 1,01,358 ஓட்டு. உன்னை விட 3 மடங்கு கேப். இது யார் சொன்னது? ரெக்கார்ட் 85% ஓட் டர்ன் அவுட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் வரிசையாக நின்று வெயில்ல நின்று ஓட்டு போட்டு சீமானே உங்களை நாங்க இந்த இடத்துல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது. சீமானை சூஸ் பண்ணல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இது எங்களுடைய தோல்வி கிடையாது, இது மக்களுடைய தோல்வி. யாருடைய தோல்வி? மக்களுடைய தோல்வி. அவர் பேசுற இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு விஷயம் நல்ல தெளிவாக தெரியுது. செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் இல்லாத லீடர் எவ்வளவு டேஞ்சரஸாக இருப்பான் அப்படின்னு தெரியுது. ஆனா இதுல இன்னும் ஒரு மிகப்பெரிய டீப்பர் ப்ராப்ளம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீமானுடைய ஸ்டைலை பாருங்க. ஸ்டேஜ்ல வியர்வை சிந்துறாரு, நான் உழைக்கும் வர்க்கத்தோடைய ஆளு அப்படின்னு ஷோ பண்ண ட்ரை பண்றாரு. அது 1970s 1980s ஒர்க்கிங் கிளாஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த ஸ்டைல் வந்து ரெசனேட் ஆகும். அந்த காலத்துல அது பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனா 2026 மொத்த கதையுமே வேற. அதே சேம் ஒர்க்கிங் கிளாஸ் மக்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யாராக இருக்காங்க? ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல விளையாடுறானுங்க, இன்ஸ்டாகிராம தலையில வச்சுட்டு அம்மா கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிலோ பாவர்ட்டி லைன் மக்கள் கூட இப்போ ஸ்டிங்க் ஆகிறது இல்லை, ஸ்வெட் ஆகிறது இல்லை. அவங்களுக்கும் ஒரு டிக்னிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஒரு ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்காத தலைவரை நாடி தேடி போறாங்க. டிராமா இல்லாம டெலிவர் பண்ணணும். இந்த கூச்சல் போடுறது, எரிச்சல் போடுறது, ரேஜ் கன்சியூம் பண்ற ஜெனரேஷன் எப்பவோ போயாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அஸ்பிரேஷன், வாழ்க்கையில கனவுகளை கன்சியூம் பண்ற ஜெனரேஷன் வந்திருக்கு. அதுதான் பவரை டிசைட் பண்ற அந்த ஜெனரேஷன். சீமான் வந்து அந்த ஷிஃப்டை இன்னும் புரிஞ்சுக்கல. அதனால தான் தோத்தாரு. தோத்தும் கூட ஒரு பாடம் கத்துக்கல. கிக்கு, பஞ்சு, 4 பேர் 5 பேர் நெஞ்ச முத்தி வேர்வை நாட்டம் இப்படியே அரசியல் நடத்துறாரு. அதனால தான் தோக்குறாரு. அடுத்த 2029 எலெக்ஷன்ல நான் 40 ஒரு சிங்கிள் சீட்டு கூட கிடைக்காது. இப்ப கிடைச்ச 30,000 ஓட்டு அதுல குறைந்தது ஒரு 5,000 ஓட்டு கீழே தான் போகுமே தவிர மேல போகாது. இப்ப அடுத்தது ஒரு ஆளை பாருங்க, ஸ்டாலின். தஞ்சாவூர்ல ஒரு ஸ்பீச்சை போடுறாரு. அதாவது திமுக கட்சியின் மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ஈவெண்ட் நடக்குது. என்ன சொல்றாரு? தாவேகா ஃபீல்டு ஒர்க் பண்ணல, வெறும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணி குழந்தைகள் வழியாக ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது எங்க கண்ணை தப்பி போயிடுச்சு, இட் எஸ்கேப்ட் அவர் ஐஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 59 வருடம் தமிழ்நாட்டில் ஆண்ட பார்ட்டி, ஒரு சீசன்டு ப்ரொஃபஷனல்ஸ், டேட்டா ட்ரிவன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, அவங்கள சுற்றியே மாமன், மருமகன், அக்கா, தம்பி, அண்ணன் எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணவங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? எங்கள் கண்ணை தப்பி போயிடுச்சு, இட் எஸ்கேப்ட் அவர் ஐஸ். இது கிரிட்டிசிசம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கன்ஃபெஷன். என்ன எஸ்கேப் ஆச்சு? ஒரு டோட்டல் ஜெனரேஷன் ஷிஃப்ட் நடந்திருக்கு. 2026 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 முதல் 22 வயது. அவர்களுக்கு டிஎம்கேனா அப்பா அம்மா அவங்களுடைய அந்த தலைமுறையோட பாலிடிக்ஸ். விஜயனா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு சேஞ்ச். விஜயோட இன்ஸ்டாகிராம் அலோன் 1.8 crore ஃபாலோவர்ஸ். விஜய் அவர்களின் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே 1.8 crore ஃபாலோவர்ஸ். டிஎம்கே உடைய அஃபிஷியல் பேஜை விட 4 மடங்கு அதிகம். இதை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபீல்டு ஒர்க் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் காலத்துல ஃபீல்டு ஒர்க்னா ஊர் ஊராய் போய் பேசுறது. ரூஸ்வெல்ட் காலத்துல ரேடியோ, ஜேஎஃப்கே காலத்துல டெலிவிஷன், இதே மாதிரி அண்ணா காலத்துல ஊர் ஊரா போய் பேசுறது. அப்புறம் கருணாநிதி காலத்துல கலைஞர் டிவி, சன் டிவி அப்படின்னு டிவியில போய் உட்காந்து ரேடியோல உட்காந்து பேசுறது. இன்னைக்கு விஜய் காலத்துல இட்ஸ் டிஜிட்டல். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு ஃபீல்டு ஒர்க்குடைய டெஃபினிஷன் மாறி இருக்கு, மாறுது. ஸ்டாலின் அந்த மாற்றத்தை மிஸ் பண்ணார். அதுதான் இவர் கண்ணை விட்டு எஸ்கேப் ஆன விஷயம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸ்டாலின் வந்து இன்ஸ்டாகிராம் பாலிடிக்ஸ்னு பிளேம் பண்றாருல, அதுதான் சிஎம் விஜய் அவர்களின் பிகெஸ்ட் அன்டாப்டு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். யோசிங்க,
1 crore digital warriors. Every village, every street, daily millions of videos, images and reports. ஆனா இப்ப நீங்க அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்ட்ரக்சர்டு ஒரு மாடல்ல இருக்கு. நோ வெரிஃபிகேஷன், நோ ஆக்ஷன் பைப்லைன். இதே இந்த நெட்வொர்க்கை ஒரு மொசாட் ஸ்டைல் கவர்னன்ஸ் நெட்வொர்க்கா கன்வெர்ட் பண்ணுனா தமிழ்நாடு என்ன ஆகும்? இன்னைக்கு பாருங்க, ஒரு சிட்டிசன் பெருங்குளத்தூர்ல ரோடு புரோக்கன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாரு. 30 பேர் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. போட்டோ, வீடியோ, டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை ஒரு சென்ட்ரல் டீம் வெரிஃபை பண்ணுது. உடனே இன்ஜினியர் டிஸ்பேட்ச் ஆகுது. 72 hours ஃபிக்ஸ்ட். இது ஒரு லூப், இது ஒரு செயின், இது ஒரு பிராண்ட் நியூ கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி கிடையாது. இது சிட்டிசன் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். இப்படி ஒன்றை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபேக் ப்ரொபகண்டா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்போஸ் ஆகும். கிரவுண்ட் ட்ரூத் நெட்வொர்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஓன் மீடியா சேனல் வேற, ஒரு லேயர் கவர்மெண்ட் பாலிசிஸ் டைரக்ட்லி மக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய அளவில் எந்த ஒரு பிரைவேட் சேனல் ஃபில்டர் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த நெட்வொர்க்கையும் இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்கையும் ஒரு நியூஸ் மீடியா சேனலையும் கண்டிப்பாக ஒரு துறையாகவே தமிழ்நாட்டு அரசு உருவாக்கணும், விஜய் அவர்கள் உருவாக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பரவுற அரசியல் ப்ரொபகண்டாவுடைய பாதிக்கும் அதிகமான ஃபேக் நியூஸ் ஒரு கவர்மெண்ட் மீடியா சேனல் இருந்துச்சுன்னா தெளிவாக மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸ்டாலின் சொல்றாரு இவங்க இன்ஸ்டாகிராம்ல வெற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்றாரு. விஜயோடைய ஆன்சர், அதுக்கான பதில் வார்த்தைகள்ல வரக்கூடாது. அந்த சேம் நெட்வொர்க்கை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை கவர்னன்ஸ் மெஷினா கன்வெர்ட் பண்ணி டெலிவர் பண்றதுல வரணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரே நாள்ல 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. விஜய் வந்து 1000 ரூபாயை சத்தமில்லாம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். 620 கேன்டீன்ஸை வந்து ரெனோவேட் பண்ண ஆர்டர் போட்டிருக்கிறார். நாய்ஸ் கிடையாது, ஆனா டெலிவரி இருக்கு. ஆனா அதே நேரத்தில் சீமான் தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே 4வது இடத்துல வந்துட்டு ஒரு சீட்டு கூட வாங்காம அடிக்கிறது, உதைக்கிறது, அசம்பிளி போயிருந்தேன் நான் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன், 4 பேர் நெஞ்ச நிமித்து குத்துறது, உன்னெல்லாம் கொல்லுறேன் பாடுறா, கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாரு. அவர் நடத்தின மாநாட்டில் ஒரு இலங்கை மினிஸ்டரை அவன் என்னவாவும் பேசியிருக்கட்டும், அந்த மினிஸ்டர் என்னவாச்சும் பேசியிருக்கட்டும், ஆனா பல இளைஞர்கள் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்றதா இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கெட்ட வார்த்தை போட்டு ஒரு மாநாட்டில் பேசுறாரு. ஸோ இது டெலிவரி கிடையாது, இது கூச்சல் மட்டும்தான். ஆனால் அதே நேரம் ஸ்டாலின் இட் எஸ்கேப்ட் அவர் ஐஸ் அப்படின்னு கன்ஃபஸ் பண்றாரு. டெலிவரி இல்லை, பேனிக் மட்டும்தான் இருக்கு. இந்த 3 விஷயமும் சேர்ந்து ஒரே ஒரு உண்மையை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக ப்ரூவ் பண்ணுது. தமிழ்நாட்டின் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுச்சு. பழைய பார்ட்டிஸுக்கு, பழைய கட்சிகளுக்கு ஏர் டைம் கிடைக்கல. அவங்க அதை ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண ட்ரை பண்றாங்க. யங் ஓட்டர்ஸ் அதை வாங்குறதா இல்லை. அதாவது இனிமே இந்த கூச்சல் பாலிடிக்ஸ், பிளேம் பாலிடிக்ஸுக்கு மார்க்கெட் கிடையாது. டெலிவரி பாலிடிக்ஸுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் மார்க்கெட்டு இருக்கு. எப்பவுமே ஒரே விஷயம் வரலாறு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு டோட்டல் ஐரோப்பிய நாடுகளுமே டெவஸ்டேட்டட், அழிக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா ஒரு வார்த்தை பேசல, ரீபில்ட் பண்ணுனா. அதுதான் சூப்பர் பவரா மாறிச்சு. இன்னைக்கு விஜய் கிட்ட அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போசிஷன் ஒரு பக்கத்துல கூச்சல் போடுற நேரத்துல கவர்ன் பண்ணுங்க. லாங் டைம் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவன் என்ன பேசுறான், எதிரி எப்படி யோசிக்கிறான், அதெல்லாம் பற்றி யோசிக்கவே கூடாது. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் லாஸ்ட் டைம் எப்போ ஒரு சிஎம் இருந்தாங்க ஹூ கவர்ன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பெர்ஃபார்ம்ட்? கமெண்ட்ல போடுங்க. அதாவது அரசியல் 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 அப்படிங்கிற முறையில் ஒரு தமிழ்நாட்டில் பாப்புலாரிட்டிக்காக மட்டும் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தையுமே செய்யாமல் வெறும் அரசியல்வாதிங்கிற முறையில் ஒரு அரசை ஆழ்ந்துக்கிட்டு, இன்னைக்கு அரசியலை தனியாக வச்சுக்கிட்டு தலைவன், நான் ஒரு லீடர், இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, தாய்மார்களாக இருந்தாலும் சரி, எந்த பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த இளைஞனுமே போதைக்கு பின்னால் போகாமல், ஒவ்வொரு தெருக்களாக, ஒவ்வொரு வீடு வீடாக அவருடைய தொண்டர்களும் சரி, வேட்பாளர்களும் சரி, நேராக போய் மக்களுக்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல வருங்காலமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ப்ளீஸ் டோன்ட் பி இன் அ டினையல் மோட்.
வேணும்னே இதை மறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலடா, மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க, my dear friends, because it's very, 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 very important. Thank you.